கோடநாடு பங்களாவில் நிபுணர் குழு மூலம் ஆய்வு செய்து அதன் வீடியோவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் சயான், வளையாறு மனோஜ் ஆகியோர் ஆஜராகினர். இதையடுத்து குற்ற சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நீதிமன்றம் நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என எதிர்த்தரப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணை நடைபெற்றது. அதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி, நிபுணர் குழு அனைத்து கொடநாடு பங்களாவை ஆய்வு செய்யலாம் என்றும் அதனை முழுவதுமாக வீடியோ எடுத்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவித்து விசாரணையை மார்ச் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இதனை செய்தியாளர்களிடம் பேசிய அரசு தரப்பு வழக்கறிஞர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு மாண்புமிகு மாவட்ட நீதிபதி முன்பு நடைபெற்றது. அப்பொழுது ஏற்கனவே சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதற்கு வேண்டி அக்யூஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்ததற்கு அரசு தரப்பில் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்றைய தினம் எங்களுக்கு அதற்கு சிறிது நேரம் தரும்படி நீதிபதி அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டோம். அவர்களும் நேரம் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். இதற்கிடையில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேற்படி இடத்தை பார்வையிட்டு சர்ச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவை நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம்.